மோடி இந்த அளவுக்கு பேசினார் என்று சொன்னால் ராகுல் காந்தியுடைய சம்மட்டி அடி, காங்கிரஸ் உடைய மனிபெஸ்டோ, காங்கிரஸ் உடைய தேர்தல் பிரச்சாரத்துடைய யுக்தி, அதெல்லாம் பயந்து அடிமாறி வயிறு கலங்கி போயிருக்கிறார். என்னத்தான் தான் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்க நினைச்சானோ, என்னத்தான் தான் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டானோ, வடக்கன்ஸே முடிவு பண்ணிட்டாங்க. உனக்கு அங்கேயே ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்லை, இங்க வாசம் உண்டு. மாரல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்க பேணப்படுது? இந்த குஜராத்தி சொல்லுங்க, சூரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ணன் போஸ்டா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 சுயேட்சைகள் தற்காலிகம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளரும் அவருடைய வேட்புமனு சரியில்லை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அதை எப்படி செக் பண்ணுங்க? மோடி, அமித்ஷா, மோகன் பாபுக்கு போல RSS இந்த அளவுக்கு ராகுல் இறங்குவாரு அப்படிங்கிறது என்ன செய்யல. பெரிய கேட்க சொன்னாங்க, தாலி யாருங்க இருந்தா என்னுடைய பாட்டி, அம்மா எல்லா தாலி அறுத்தது எப்படி நாட்டுக்காக. इंदिरा गांधी ने अपना सोना जब जंग हुई थी अपना सोना देश को दिया. मेरी माँ का मंगलसूत्र इस देश को कुर्बान हुआ है. Representation of People Act 1951 படி இதெல்லாம் கரப்ட் பிராக்டிசஸ் செக்ஷன் 123 அடிப்படையில மோடி பேசுறது முழுக்க அஃபென்ஸ். இதை கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வைங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சந்திரசூட்டுக்கு முன்னாடி இந்த கேஸை போட்டாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? மதத்தின் அடிப்படையில தான் இன்னமும் அந்த 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாதிரியும் இவர் எதிர்கட்சியில் இருந்த மாதிரியும் என்ன செய்யாரு பேசுகிறாங்க. லூசு பயல, ஆனா லூசு பயல, நீ தான் 10 வருஷம் ஆட்சியில இருந்தா. அதுபோல நாட்டுல கல்வியில உள்ள முன்னேற்றம் இருக்குது, பொருளாதாரத்தில் இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம், தொழில் துறையில உள்ள முன்னேறி இருக்கிறோம், ராணுவ பலத்துல இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம். இப்படி பட்டியல் போட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்து முஸ்லீம் இத்தனை குழந்தை படுறான். இந்த சென்செக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முஸ்லீம்கள் அதிகமான குழந்தை படுறாங்க. உனக்கு வக்கீல்ல துப்பில நாங்க என்ன செய்யறது? அளந்து அடுத்தட்டு மக்களுடைய உள்ளத்தை என்ன இருக்கிறத புரிஞ்சுதான் மனிஃபெஸ்டோ எழுத முடியும். அதாவது அந்த மனிஃபெஸ்டோ தான் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனே. இது என்ன பிரச்சனைனா, நாம் எந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்பதை எதிரிதான் முடிவு பண்ண சொல்ல முடியாது. இப்போ மோடி தான் முடிவு பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி என்னத்தை பேசணும். வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து வர்றீங்க, ஆனால் பேசக்கூடிய பேச்சுக்கள் என்பது குறைந்தபாடு இல்லை. திரும்ப நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. வட இந்தியாவோட தலைமை மாநிலத்தில் சொல்கிறாங்க, ஆனால் மோடியோட பேச்சில் அப்படி ஒரு எஃபெக்ட் தெரியலை. உங்களை போன்ற விமர்சனம் சொல்கிறீங்க அவர் மோடி தோல்வி பெற்ற வளர்றாரு. ஆனால் அவர் ஒரு நாள் கூர்மை அடைஞ்சு விடைபெறுவது. நேற்று நட்டா கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, தீவிரவாதியை சுட்டுக் கொள்ளும் போது சோனியா காந்தி அவர்கள் கண்ணீர் வெடித்தார் அப்படின்றாரு. இன்னும் குறைந்தபாடு இல்லை. ஆனால் ஒரு வழியாக காங்கிரஸ் கட்சியினர், கம்யூனிஸ்ட் கட்சியினர்லாம் புகார் கொடுத்த விளைவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் மோடி அவர்களுக்கு. அதாவது நட்டாவை அனுப்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது மோடி எவ்வளவுதான் தாறுமாறாக பேசினாலும் அவருக்கு அதிகபட்சமா ஒரு எதிர்ப்பு நோட்டீஸ் அனுப்புறது தான். அதுதான் இருக்கு சார். நீங்க முதல்ல நீங்க உங்களுக்கு ஒரு நேர்மை வேணும், ஒரு குறைஞ்சபட்சம் ஜனநாயகம் வேணும். ஒண்ணு எலெக்ஷன் நேர்மை எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சா அது சும்மா ஃபார்மாலிட்டி. சஞ்சீவ் குமார் சொல்லக்கூடிய RSS உடைய முழு நேர ஊழியரை தலைமை தேர்தல் அதிகாரியாக கொண்ட இந்திய ஒன்றிய தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? ஏன்னா இத நோட்டீஸ் அனுப்பி முட்டுக்கட்டா போடலன்னு வைங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி இதெல்லாம் கரப்ட் பிராக்டிசஸ் செக்ஷன் 123 அடிப்படையில மோடி பேசுறது முழுக்க அஃபென்ஸ். இதை கொண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கன்னு வைங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சந்திரசூட்டுக்கு முன்னாடி இந்த கேஸை போட்டாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? இந்த அளவுக்கு ஒரு அசால்ட்டா பேசுறாருல, அட்லீஸ்ட் ஒரு என்ன செய்வோம், மோடிக்கு வான்னு கூடுவாரு, ஒரு அழைப்பு இருக்கும், மோடி குற்றவாளி கூட நிற்க வேண்டியது வரலாம்.
அல்லது கண்டன ஒரு ஒரு கண்டம்டான ஒரு கண்டித்து ஒரு ஒரு தீர்ப்பு கூட வரலாம். அல்லது இதெல்லாம் அஃபென்ஸு, மோடி மீண்டும் நிற்க முடியாத சிச்சுவேஷன் ஏற்படலாம். ஒரு கடலாக நடந்திருக்கு. அதனால தான் அதை வந்து ஒரு பேரிகார்டாக எஜமானிய விசுவாசத்தை காட்டுகிறார். எப்படி மயிலிறகா வருடிருக்காங்க. நீங்க 29ஆம் தேதி கூட என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க வந்து விளக்கம் சொல்லுங்க. அந்த நோட்டீஸ் செருவான அடுத்த மணி நேரத்துல, அடுத்த 1 மணி நேரத்துல ஆக்ரால பேசுறாரு மோடி. நோட்டீஸை வாங்கி தொடச்சிட்டு போட்டுட்டு அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் 2 பாய்ஸ். இதுதான் யாரை சொன்னாரு பார்த்தா, ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவ் வந்து உடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இங்க இருக்கான். 2 பசங்களுடைய நட்பு தான் இது, இது மேட்ரு இல்லை அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல ஆக்ரால போய் இவர் பேசுறாருன்னு சொன்னால், இவர் வந்து மோடியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் இல்லை, பொது வாழ்வுல இருக்கிறதுக்கே தகுதியற்றவர் மோடி. மோடி ஒரு கேடி, மோடி ஒரு பேடி அப்படின்னு மக்கள் புரிகிற அளவுக்கு என்ன செய்றாரு, அவர் வந்து தன் நிலையை தான் முகத்திரை தானே கிழிச்சுக்கிறாரு. அது மட்டுமா சொன்னாரு, தேர்தல் ஆணைய நோட்டீஸுக்கு பிறகு இன்னும் வீரியம் கூடி இருக்குது. ரோட்ல போற நாய்க்கு கருத்துல பண்ணுவாங்க பாத்தீங்களா, நாங்கள் கருத்துல பண்றோம், நாயெல்லாம் வந்து பெரிய நாய்களை கொல்லக்கூடாது, நாய் வந்து ஒரு பெட் அனிமல்னு சொல்லி இந்த ப்ளூ கிராஸ்லாம் கேஸ் போடுவாங்க. அதுக்கு நம்ம மாநகராட்சி முனிசிபாலிட்டி என்ன செய்யணும்னா கருத்துல இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அது பெருகாம இருக்கிறது. என்னைக்கு இன்ஜெக்ஷன் போட்டாரோ அப்பதான் வீரியமா என்ன செய்யும், நாய் அதிகமான குட்டிகள் போடும். அந்த அளவுக்கு அது கருத்துல இன்ஜெக்ஷன் இட்டு வீரியம் அதிகம் வைங்களா, அப்படி ஆப்போசிட். அது மாதிரி மோடி இப்படி நோட்டீஸ் கொடுத்த பிறகு அவன் என்ன செய்யறாரு, காங்கிரஸ் அட்டாக் பண்றாரு. எப்படி அட்டாக் பண்றாரு, காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தலுடைய அந்த வாக்குறுதி அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்குக்கு ஒத்து இருக்கு. என்னடா என்ன பிரச்சனை, இப்போ ஒரு கம்யூனிஸ்டுடைய தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு ஒத்திருந்தா தப்பா, ஒரு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு கம்யூனிஸ்டுக்கு ஒத்திருந்தா தவறா? தப்பு இல்லையே. முஸ்லீம் லீக்குங்கிறவங்க என்ன தீவிரவாத கும்பலா? பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த நாட்டை கட்டமைச்சதுல வந்து மிகப்பெரிய பங்கு கொண்ட முஸ்லீம் லீக் லீடர்கள். அவன் எப்படி கொண்டு போறாரு, இஸ்லாமிய வெறுப்பை கொண்டு போறாரு. இது எப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்புற பிறகு வீரியமா இருக்கு. என்னையா பிரதமரை நாய் கருத்துதான் சொல்லி நீ வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு யாரும் நினைக்க கூடாது. ஏன்னா இந்த கமெண்ட் அவர் சொன்னதுதான். 2014 நாடாளுமன்ற தேர்தல் போது கரண் தாப்பர் அவர் வந்து மைக்கை நீட்டிட்டு என்ன செய்யறாரு, மோடிக்கிட்ட பேட்டி கேட்கிறார். குஜராத்துடைய கலவரத்துல 2002 இவ்வளவு பேர் இஸ்லாமியர்களை கொன்று குவித்திருக்கிறீர்கள, பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிற, அந்த கர்ப்பிணி பெண்களுடைய வயிற்றை கீறி சிசுவை சூறாயத்துல குத்தி எடுத்திருக்கிறார்களே, இதெல்லாம் உங்க மனசை சஞ்சலப்படுத்த இல்லையா என்று கேட்கும்போது என்ன சொன்னாரு, நான் காரில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாய்க்குட்டி கிராஸ் ஆகி என் காரில் அடிபட்டு செத்துச்சுன்னு சொன்னா எந்த அளவுக்கு என் மனசு சஞ்சலப்படுமோ அந்த அளவுக்கு மனசு சஞ்சலப்பட்டுச்சு. இல்லையா, அதே நீ மாற்றி சொல்றீங்கன்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு நாய் வந்து குறுக்கு காரில் அடிபட்டா கூட வேலைப்படும் இல்லையா, இப்படி நடந்து இப்படி வேலைப்படாம இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. 2000 இஸ்லாமியர்கள், 2000 ரொம்ப கம்மி. அந்த பெண்கள் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகி கற்பழிக்கப்பட்டு குற்றிலும் குறைவாகி இஸ்லாமிய சொத்துக்கெல்லாம் எரிக்கப்பட்டுச்சு குஜராத் நகரத்துல. அதுக்கு உதாரணம் சொல்றது நாய் உதாரணம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வெறித்தனமான பேச்சும் மட்ட ரகமான சிந்தனையும் மோடியுடைய ரத்தத்தில் ஊறியது. நான் வந்து போற போக்கில் விமர்சனம் பண்ணல, கொஞ்சமாய் திருந்தணுமா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது, வெறுப்பை பேச்சை நிறுத்து. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள், மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதி சட்டத்துல ஆக்ஷன் எடுத்தா மக்களுக்கு என்னெல்லாம் கூறப்பட்டிருக்கு, அதோட சரத்து என்ன? மத ரீதியான துன்புறுத்தல்களோ மத ரீதியான கொச்சையாகவோ இழிவாக பேசக்கூடாது. ஒரு கேண்டிடேட்டாக ஒரு எலெக்ஷனில் இருக்கக்கூடியவர் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர் என்ன செய்யக்கூடாது. பொது வாழ்வில் தான் வேட்பாளர் இருக்கட்டும், பொது வாழ்வில் இருக்கக்கூடியவரை ஒரு எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் பிரதமர் என்ன செய்யாது, சட்டத்தை பேர்தான் அவங்க அதில் அடிப்படையில் தான் வந்து வாக்குறுதி எடுக்கிறாங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க. மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது, ஜாதியை பற்றி அவங்க பேசக்கூடாது, கலர் ரேஸ் செக்ஸை பற்றி பேசக்கூடாது, கரப்ட் ப்ராக்டிசஸ் இருக்கக்கூடாது, நாட்டுடைய இறையாமைக்கு எதிராக பேசக்கூடாது, நாட்டுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடாது. இவ்வளோ விஷயங்கள் சருத்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட செக்ஷன்ஸ் அதில் இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டு அவர் என்ன செய்யறாரு, மதத்தின் அடிப்படையான இடஒதுக்கீடை காங்கிரஸ் கொடுத்துட்டான். மதத்தின் அடிப்படையில தான் என்னமோ அந்த 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த மாதிரியும் இவர் எதிர்கட்சியில் இருந்த மாதிரியும் என்ன செய்யாரு பேசுகிறாரு. லூசு பயல
ஆனா லூசு பாயில நீ தான் 10 வருஷம் ஆட்சியில இருந்தா அப்படின்னு நம்ம சொல்ல தப்பாயிருக்கும். மக்கள் சொல்லுவாங்க பிரதமர் சார். ஆமா பிரதமர் வந்து ஆமா நம்ம சொல்ல பிரதமரோட நானுக்குன்னா பிரதமரோடைய அந்த அந்த பொசிஷன் தெரியாம அவரோட மதிப்பு தெரியாம அவரோட பேசிடலாம். நான் பேசக்கூடாதுல்ல. நம்ம பேசலையே, நான் மக்கள் தான் சொல்றேன். மக்கள் என்ன செய்வாங்க, மைக்கை நீட்டுறீங்க, மதுரையுடைய தெரிவிது இல்லை அரசலாத்து சார்பா. நாங்களும் உங்களுடைய வீடியோ பார்த்தேன், எல்லாம் பாரத பிரதமரை போற்றியே போடுறாங்க. அது மக்கள் கருது சார். அது மக்கள் கருத கூடாது, மக்கள் அப்படிதான் கருதி கொண்டு இருக்கிறார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஓபிசி கோட்டாவை காங்கிரஸ் வந்து திருடிட்டோம். திருடி வந்து என்ன செஞ்சுதான் மத்தவங்களுக்கு கொடுத்தான். யாரு திருடினா? நீ என்ன பண்ண 10 வருஷம்? நீ சௌக்கிதார் தானே, நீ தானே நாட்டுடைய காவலாளி. நீ வந்து கரெக்டா செய்ய வேண்டியதுனே. ஓபிசி போட்டா யாரு திருடினா? ஓபிசிக்கு வந்து வலிச்சு காட்டினது யாரு? மோடி தானே. மோடியே இல்லையா வலிச்சு காட்டினது? வார்த்தைகள் என்று சொன்னால் இந்த 10 ஆண்டு கால பாஜகவுடைய அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி பத்தி பேச முடியல. நான் நாட்டை வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம், எங்க 10 ஆண்டு கால வளர்ச்சி தான் இருக்கு, பேச முடியுதா? பேச முடியலை. சட்டில தானே ஆப்பையில வரும், சட்டில ஒண்ணும் இல்லையே. அதுபோல நாட்டில் வந்து கல்வியில் உள்ள முன்னேற்றம் இருக்குது, பொருளாதாரத்தில் உள்ள முன்னேறி இருக்கிறோம், தொழில்துறையில் உள்ள முன்னேறி இருக்கிறோம், இராணுவ பலத்தில் உள்ள முன்னேறி இருக்கிறோம். இப்படி பட்டியல் போட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இந்து முஸ்லீம் இத்தனை குழந்தை படுறான். இந்த சென்செக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முஸ்லீம்கள் அதிகமான குழந்தை படுறாங்க. உனக்கு வக்கீல்ல துப்பில நாங்கள் என்ன செய்யறது? இல்ல, அதாவது ஒரு சொல்ல வர்றது அதான் இல்ல. காங்கிரஸோடைய நோக்கமே வந்து பெரும்பான்மையான இந்துக்களுடைய வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்த முடியாதவங்க, உத்தரவாதப்படுத்த மாட்டாங்க, நானும் அதை ஒருபோது விட மாட்டேன் மாதிரியே இன்னும் இந்துக்களுக்கு ஆதரவாக அவர் தான் இந்துக்கள் பிரதிநிதியாக பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா போன்ற மோடி வகைராக்கள், குறிப்பா அதானி அம்பானி நாட்டை கொள்ளடிச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா, கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சொத்துக்களை எல்லாம் அந்த பைசா எல்லாம் மீட்டு இந்திய மக்களுக்கு கிட்டத்தட்ட 90% அந்த ஏழைகளுக்கு நம்ம பகிர்ந்தளிப்போம் என்றார். அப்படி சொன்னாரா? அல்லது அவர் கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுறாரு, பணக்காரங்க காசெல்லாம் புடுங்கி வன்முறையை தூண்டி? அது பணக்காரன் காசு இல்லையே, அது பணக்காரனுடைய காசு இல்லையே. நம்ம இன்னைக்கு மதுரையில் கூட வேற சீனிவாசன் அப்படிதான் சார் பேசிட்டு இருக்காரு. உங்க காசு எங்க காசு நம்ம காசு, நம்ம சிறுக சிறுக சேமிச்சு நம்ம வங்கியில சேர்த்த காசை தான் நீரவ் மோடி அடிச்சுட்டு போனா, விஜய் மல்லையா கொண்டுட்டு ஓடனா, லலித் மோடி எல்லாம் மோடியில் இருந்தாங்க, மோடி வகைராக்கள் கொள்ளையடிச்சு அந்த பணத்தை மீட்டு அந்த ஏழை கையில ஒப்படைப்பாங்கிறாரு. நல்ல அழகான திட்டம் தானே அது. எல்லாரும் சேர்ந்துலங்க வரவேற்கணும். மோடியால முடியல. 50 நாட்களில் நீங்கள் கருப்பு பணத்தை மீட்கவில்லை என்று சொன்னால் என்னை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துங்கள் என்று சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்ட அவர் சொன்னாரு. நாங்க ஆட்சிக்கு தான் மீட்போம் கண்ணியமா சொல்றாரு. மீட்கிறதுக்கு வேண்டாம் வழியடி செய்வாரு, முயற்சி பண்ணுவாரு. இப்போ நீங்க திருப்பி கேட்க கூடாது, 50 நாட்கள் முடியலையா, பெட்ரோல் போடலையா போடலாம் கேக்குறீங்களா? அது போல நாளைக்கு கொள்ளடிச்ச முதல்ல எப்ப கொடுப்பீங்க நாளைக்கு மக்கள் கேட்பாங்க. அந்த புரிதலோட தான் மக்கள் கேட்பாங்கல்ல, அந்த புரிதலோட தான் சொல்றாரு. அதை திருச்சி தாலிங்கிறான், தாலி அறுத்தாங்கிறான். அது யாரு தாலி, யாரு அறுத்த? ஒன்னால அறுக்கப்பட்ட தாலியுடைய தாலிகளெல்லாம் அறுக்கப்படும்ன்றாரு. இந்துக்களுடைய தாலி அறுத்தது யாரு? இன்னைக்கு இந்த நேற்று வெஸ்ட் பெங்கால மேற்கு வங்கத்துல ராம் நவமி ஊர்வலங்க. முர்ஷிதாபாத்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடர்த்தியா வாழக்கூடிய ஒரு பகுதி. அங்க ஒரு பள்ளிவாசல் நின்று ஜெய் ஸ்ரீராம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு பாரத் மாதா கே ஜெயன்னு சொல்லி பள்ளிவாசல் கல்யாணத்துக்கு அடிச்சிருக்காங்க. அப்ப வெஸ்ட் பெங்கால் போலீஸ் செய்யும் சட்ட உடைகள் நிலைநாட்டுக்கு அவங்க அடிச்சு வேண்டியிருக்காங்க. இதான் நடந்திருக்குது. உடனடியா என்ன செய்யறாங்கன்னா, ராம பக்தர்களை காப்பாற்ற தவறிய மம்தா பானர்ஜி அந்த பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. நேற்றுல இருந்து இந்த பிரச்சாரம் 20 பேர் காயப்பட்டிருக்கிறாரு. இவர் கள்ளத்தீக்கி அடிச்சதுல 20 பேர் காயப்பட்டிருக்காரு. பெரும்பாலும் இஸ்லாமிக்கு தலித்துகள் அந்த ஏரியாவில். அப்ப என்னன்னா, நாட்டுல கலவரத்தை உண்டு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி, அமித்ஷா, மோகன் வந்து 10 ஆண்டு கால தன் வளர்ச்சி திட்டத்தை சொல்ல முடியவில்லை, தன் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியவில்லை. எங்க போனாலும் கேட்கிறான். மணிப்பூர் கலவரத்துல பெண்களை வந்து நீங்க நிர்வாணமாக்கிட்டு பண்ணீங்களே, என்ன மேட்ரு, அதுக்கு என்ன விடைன்னு கேட்கிறான். பதில் சொல்ல முடியல. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அடிப்படையில் அதானிக்கு இத்தனை லட்சம் கோடியை வந்து தாரவாதி கொடுத்துருக்கீங்க, ஏர்போர்ட்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க, துறைமுகத்துல எழுதி கொடுத்துருக்கீங்க, அது என்னன்னு சொல்லி சாமானிய மக்கள் கேட்கிறான். பதில் சொல்ல முடியலை. நாட்டுடைய பாதுகாப்பு, நான் தான் பயங்கரமான ஆளு, சைனாக்கு சவால் விடுகிறேன்னு சொன்னீங்க, இமாச்சல பிரதேசத்துல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் உள்ள வந்து குடிசை போட்டு குடும்பம் நடத்திட்டு உட்கார்ந்து சைனா ஏன் அடுத்து கட்டவில்லை என்று கேட்கிறான். ரஃபேல் விமான உணத்துல இவ்வளவு ஊழல், இந்த டாக்குமெண்ட் எங்கேயா கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ல முடியல.
டாக்குமெண்ட் இருந்த உள்துறை அமைச்சருடைய அந்த அமித்ஷாவுடைய ஆபீஸ் பத்தி எரிகிறதே, தீயிட்டு கொளுத்தியது யார் என்று கேட்கிறார்கள். பதில் சொல்ல முடியல. உடனே சொல்லிட்டாங்க, முஸ்லீம்லாம் அதிக புள்ள பிறக்கிறாங்க, யாரா குழந்தை வந்துட்டு இருக்கிற, சென்சஸ் எடுத்து பார்ப்போமா. சச்சார் கமிட்டி அறிக்கையின்படி தலித்களை விட எஸ்சி எஸ்டிகளை விட கீழான இஸ்லாமியர் இருக்கிறார்கள். இவன் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றான், பயங்கரமான இஸ்லாமியெல்லாம் வேலை வெட்டி இல்லாத மாதிரியும், இந்த குழந்தை பிறகு மட்டும்தான் இவங்களுக்கு முழு நேர வேலை மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா வெறுப்பு. இதை சொல்லி இந்து மக்களே ஒன்று சேருங்கள் என்கிற ஃபார்முலா விதைக்கிற இது பழைய கதை, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. இது ஒரு காலம் என்ன செய்ய மாட்டாருங்க, என்னுடைய இந்து சோதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்ல நான் ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கேன்னா, குறிப்பாக ராகுல் காந்தி சொன்ன பிறகு இந்த கொள்ளையடித்த கொள்ளாமல் தான் மக்கள்கிட்ட கொண்டு கொடுத்து சொன்னது கிட்டத்தட்ட மோடி சொன்னது மாதிரி இருக்குது. 15 லட்சத்தை ஒவ்வொரு அக்கௌண்ட் போடு சொல்ற மாதிரி இருக்குது. ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுமா? ஒருவேளை அது சொன்னதுனால மோடி பேச ஆரம்பிக்கிறாரா, அல்லது இவருமே மோடி மாதிரியா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பொய் பிரச்சாரம் தான் பண்றாரு? கேள்வி. பொய் பிரச்சாரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வரைக்கும் ராகுல் காந்தி எதை சொன்னாரோ அதை பொதுமக்களுடைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய மேனிஃபெஸ்டோல என்ன இருக்குன்னா, பாரத் ஜோடோ யாத்ரா, நயா யாத்ரா, அதாவது கிழக்கும் மேற்குமாக வடக்கும் தெற்குமாக இந்தியாவையே நடந்து அளந்திருக்கிறார். அளந்து அடுத்தட்டு மக்களுடைய உள்ளத்தை என்ன இருக்கிறத புரிந்துதான் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது அந்த மேனிஃபெஸ்டோ தான் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனே. இது என்ன பிரச்சனைனா, நாம் எந்த ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்பதை எதிரிதான் முடிவு பண்ணா சொல்ல முடியாது. இப்போ மோடி தான் முடிவு பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி என்னத்தை பேசணும்னு. ஆமா, அவர் குண்டக்க மண்டக்க பேசும்போது ராகுல் எதிரி அடிக்க ஆரம்பிச்சார். ஏற்கோடு ஏறி ஆடிட்டு இருக்காரு, ஏறி அடிக்கிறாரு. செவுடுன்னு அடிக்கும் போது ஏதோ வலிக்காக கீ கை ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அடிக்கிற அடி ஹெவி வெயிட் சாம்பியன் மாதிரி. ஒரு வீடியோ கூட போட்டு காமிக்கலாம். மோடியை அடிக்கிறதா ரெஸ்லிங் ஒரு வீடியோ பரவிட்டு இருக்குது. அது உண்மையிலேயே தேர்தல்கள் நடக்குது. அதனால தான் இங்க என்ன செஞ்சுட்டாரு, மோடி திணறி கொண்டிருக்காரு. மோடி, அமித்ஷா, மோகன் பாபுக்கு போல RSS திணறி இந்த அளவுக்கு ராகுல் இறங்குவாரு அப்படிங்கிறது என்ன செய்யல. பிரியங்கா சொன்னாங்களா, தாலி யாருங்க இருந்தா, என்னுடைய பாட்டி, என் அம்மா, இப்ப எல்லா தாலி அறுத்தது எப்படி நாட்டுக்காக என்று இவ்வளவு பச்சை இறங்கி அடிக்கிறாங்கன்னா, இது காந்தி கோச்சையை எதிர்கொள்வதற்கு சும்மா சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் அந்த காந்தி வழி இல்ல, சுபாஷ் சந்திர போஸ்மா இறங்கி அடிக்கணுங்கிற எல்லாருக்கும் காந்தி குடும்பம் இறங்கி இருக்குது. அதனாலதான் இவங்க கத்துறாங்க. இன்னைக்கு காந்தி நகர்லங்க, குஜராத்தில் சம்பவம் தெரியுமா? எலெக்ஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சுல, அவர் காந்தி நகர்ல அமித்ஷா நிக்கிறார். என்ன அவர் வேட்பாளரு, எதிர் வேட்பாளரை கடத்திட்டாங்களாம். அழுதுகிட்டே என்ன செய்யறாரு அந்த மனுஷன், வீடியோ பண்றாங்க. என்ன பிரச்சாரம் பண்ணது மாட்டாங்க, என்ன என்ன ஹைஜாக் பண்றாங்க, என்ன கடத்தி கொண்டு போறாங்க. ஏன் உனக்கு பயம்? அமித்ஷா தான் 56 இன்ச்சு பிளஸ் ஒரு 4 இன்ச்சு 60 இன்ச்சு ஆச்சு. அவரு ஜெண்டா வச்சே நின்று தேர்தல் காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியதானே. அவர் 8 லட்சம் ஓட்டுல ஜெயிப்பார். நாமினேஷனே பண்ணலங்க. இன்னும் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் எங்க பேணப்படுது. இந்த குஜராத்தி சொல்லுங்க, சூரத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. அண்ணா போஸ்டா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 சுயேட்சைகள் தற்காலிகம் நீக்கப்பட்டிருக்காரு. காங்கிரஸ் வேட்பாளரும் அவருடைய வேட்புமனு சரியில்லை நிராகரிக்கப்பட்டிருக்காரு. அதை எப்படி செக் பண்ணுது? ஒருவேளை அவரு பிஜேபியில இருந்து அமித்ஷாவோட பெரியாளா இருக்குமோ? இல்ல, பிஜேபியில இருந்து அந்த கேண்டிடேட் யாரா இருப்பான்னா, இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சுதந்திர போட தியாகியா இருப்பாரு. காந்தி அவரும் பக்கத்துல இருந்து போராடி இருப்பாரு. ஒருவேளை காந்தியுடைய கிளாஸ்மேட்டா இருப்பாரு. அதனாலதான் மத்த எல்லா வேட்பாளர்களும் வித்ரா பண்ணிட்டாங்க. சார், இவ்வளவு பெரிய மகா புருஷர் பிஜேபி இது பண்றாரு, கையெடுத்து கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, எல்லாம் வித்ரா பண்ணிட்டாங்க. அப்பாட்டமா தெரியுதா இல்லையா? திரட்டனிங், எதிர்த்து நின்றா கொலை செய்வோம் அளவுக்கு திரட்டனிங், பணத்தை கொடுத்து அடிக்கிறது. எத்தனை கோடிகளுக்கு வேணும்? இதுதான் நடந்துச்சு. இவ்வளவு அப்பட்டமாக தெரியக்கூடிய விஷயத்துல அண்ணா போஸ்டா வர்றாங்கன்னா இது என்ன பெருமை? ஏன் 10-11 கேண்டிடேட் எப்படி வித்ரா பண்றாங்க? இது விசாரணை நாமினேஷன் எப்படி ரிஜெக்ட் பண்ணீங்க? எந்த அடிப்படையில் ரிஜெக்ட் பண்ணாங்க? அது 2 நாமினேஷன் பண்ணியிருக்கிறார். பர்டிகுலர் காங்கிரஸ் உடைய வேட்பாளர் போராடுகிறார். எனக்கு மேல அப்ஜெக்ஷன் பண்ண என்ன அப்ஜெக்ஷன் இருக்கிறது? என்னுடைய வேட்புமனுல என்ன பிழை இருக்கிறது? நான் 1க்கு 2 வேட்புமனு பண்ணியிருக்கேன், இது இல்லைன்னா அதை எடுத்துக்கிறேங்க அப்படிங்கிறாரு. இல்ல, இது 2 மோட்டிவ் இருக்கு. 2 கட்சிக்குள்ள உள்ள பாவம் விடுங்க. அந்த மக்கள் அங்க குறைஞ்சபட்சம் மக்கள், அதாவது குறைஞ்சபட்சம் அந்த ஓட்டு ஜனநாயகம் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு வாய்ப்பு வழங்கணும்ல. அது இப்ப கேள்விக்குள்ளாது. நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க. கரெக்டா நோட்டீஸ் அனுப்பி தேர்தல் ஆணையம் இதையும் ஒரு அழகான விசாரணை பண்ணுவேன்னு சொல்லி, அது எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வந்துடும். அவர் 5 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்ச பிறகு அது விசாரணைக்கு வரும்.
போங்கய்யா கேலி கூத்தா இருக்கு, அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. இவிஎம் மிஷின்ல அவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேட்டரி வந்து திரும்ப 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 மக்கள்லாம் கொந்தளித்து கொண்டிருக்கார்கள். இவிஎம் மிஷின் எப்படிப்பட்ட மிஷின் தெரியுமா? இதெல்லாம் சூப்பரான இது இருக்கு சொன்னாங்களா இல்லையா? மோடி இந்த அளவுக்கு பேசினார் என்று சொன்னால் ராகுல் காந்தியுடைய சம்மட்டி அடி, காங்கிரஸ் உடைய மனிபெஸ்டோ, காங்கிரஸ் உடைய தேர்தல் பிரச்சாரத்துடைய யுக்தி, அதில் பயந்து அடிமாறி வயிறு கலக்கி போயிருக்கிறார். என்னத்தான் தான் இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்க நினைச்சாலும், என்னத்தான் தான் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டாலும், வடக்கன்ஸே முடிவு பண்ணிட்டாங்க உனக்கு அங்கேயே ஒரு மண்ணு ஒட்ட போறது இல்லை, இங்கே வாசம் விட்டு. தென் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாமே வாசம் விட்டுன்னு வைக்கலாம், இங்கே ஒன்றுமே கிடைக்க போறது இல்லை. கவு பெல்ட்னு சொல்லக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மொழியை சொல்லக்கூடிய அந்த 220 சீட் இருக்கு பாருங்க, அதுவும் அவுட் ஆகி போயிட்டு இருப்போம். உத்தரப்பிரதேச, அஸ்ஸாம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேச, இந்த கவு பெல்ட் இருக்கு பாருங்க, ஜார்க்கண்ட், இந்த ஏரியாக்கள்ல உள்ள சுமார் 220 சீட்டு முன்னாடி எடுத்தாங்க. இப்போ 150 சீட்டு கூட வராது, நிலைமை வந்து விட்டது. ஒட்டுமொத்தமாக நேர்மையான தேர்தல் நடந்தால் பிஜேபி 150 சீட்டை தாண்டாது என்ற நிலை வந்து விட்டதால் தோல்வி பயத்தில் இல்லை. எலெக்ஷனுக்கு பிறகு எந்த நாட்டுக்கு போக வேண்டி வந்துருமோ, நம்மளை நாடு கடத்தி விடுவார்களோ, குற்றவாளி கூண்டில் ஏற்றி நினைச்சாங்க குறுக்கு விசாரணை பண்ணி நம்ம முகத்திரியை கிழிச்சு தொங்க விட்டுருவாங்களோ என்ற அந்த பயத்தில வந்து கண்ணா பின்னாடி மோடி பேச ஆரம்பிச்சுட்டாரு. இன்னும் நல்லா பேசுவாரு, இதுக்கு மேலேயும் பேசுவாரு. மோடி சொல்றதுல கொஞ்சம் கூட ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. என்ன ஆக்ஷன்? நோட்டீஸ் கூட நோட்டீஸ் மோடி சொல்றது ஒரு சாதனை தானே, குறைந்தபட்சம் ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல. பாத்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவதையே சாதனையாக பேசக்கூடிய அளவுக்கு நம்ம போயிட்டோம் பாருங்க. ஒரு நோட்டீஸ் முதல்ல என்ன சொல்லி நோட்டீஸ் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இன்னைக்கு நோட்டீஸ் சொல்றாங்கல்ல, சூப்பர் நோட்டீஸ். அத மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போறாங்கல்ல, அதுல எங்க அவரு என்ன நடக்குது பாருங்க, விளக்கம் சொல்றாங்கல்ல. பாருங்க 29ஆம் தேதி பாருங்களேன், 29ஆம் தேதி மோடி எப்படி ஆஜர், அதையே ஒரு வீடியோ ஷூட்டிங்கா போட்டு பூமாரன் 2 பக்கமும் வந்து மலர்களால் செய்து பண்ணி ரோட் ஷோ நடத்திட்டு போக போறாரு மோடி. அதான் நடக்க போகுது. இதான் கற்பனையே சொல்லல. 29ஆம் தேதி பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் வீடியோத்தை பார்ப்போமா. ஆக மக்கள் நாம தான் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வடக்க நம்ம போகணும். பாம்பே, கல்கட்டா, டெல்லி இந்த மாதிரியான பிளேசஸ்ல நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெங்களூரு போய் நம்ம பிரச்சாரம் தாங்க ஆரம்பிக்கணும். தன்னார்வமாக செல்லணும். எப்படி கோயம்புத்தூர்ல முட்டுச்சத்துல இருந்து நிறுத்தணுமோ அண்ணாமலையை, அது போல இந்தியா ஃபுல்லா மோடியை கூட நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. பார்க்கலாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம ஒரே அடியா மட்டத்தட்டல கொஞ்சமாவது சூடு சொல்ல இருக்குதா, இப்படிலாம் பேசினாவது கொஞ்சம் ஆக்ஷன் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்பார்ப்புலையும் தான் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். எலெக்ஷன் கமிஷன் நமக்கு வந்து வாய்க்கு வரப்பு சண்டை இல்லை, தொடர்ச்சியாக விதிமுறைகளை இப்படி நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் எப்படிங்க. ஓகே புரியுது. ஏதோ ஒரு வழியாக நோட்டீஸ் அனுப்புற இடத்துக்காக வந்திருக்காங்க, நம்ம கொஞ்சம் ஆள்வடைய வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட இது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. பார்ப்போம். கடுமையான ஒரு சிலடி முன் வச்சிருக்கீங்க, அப்படியே மக்கள் பாதிக்கிட்டு இருக்குது. விவாத சூழல அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி இருக்கு.